குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆளுநர் உரையில முந்தைய திமுக அரசு போதைப் பொருளை தடுக்க தவறியதால தான் இந்த சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு இருக்குதுன்ற மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில் நின்றுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுடுச்சு அப்படின்னு போர்டு பிடிச்சிட்டு போராடுறாரு. இப்போ தாவேக அரசு வந்து 1 மாதம் தான் ஆகுது. இதுக்குள்ளே இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டுடுச்சா, இல்லை உங்கள் ஆட்சியில் 5 வருட ஆட்சி காலத்தில் கெட்டு போன அந்த சட்ட ஒழுங்கை சரி பண்ணிட்டு இருக்காரா திரு விஜய் அவர்கள்? என்ன சரி பண்ணாரு? 40 நாளையில் எத்தனை ரேப் கேஸ் நடந்திருக்கு, எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை கொள்ளை கேஸ் நடந்திருக்கு. உங்க ஆட்சியை கம்பேர் பண்றது இருமா, எங்க ஆட்சியை கம்பேர் பண்ண. எங்க ஆட்சி வந்து 5 ஆண்டு காலத்துல எத்தனை நடந்ததோ மொத்த கணக்கு எடுத்துக்கோ. இந்த 40 நாளையில எடுத்ததையும் எடு, அதுக்கு ஈக்குவலா அவ்வளவுதான் நடந்திருக்கு. ரெக்கார்டு தான். அதான் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். திமுக ஆட்சியில தான் இவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு ரெக்கார்டு இருக்கு உங்களுக்கு. ஆமா, ரெக்கார்டு இருக்குல்ல, சொல்லு எத்தனை. ரெக்கார்டு இல்லையா? அதாவது நீங்க எப்படி நீங்க தான் கின்னஸ் ரெக்கார்டு. அதுல சும்மா கின்னஸ் ரெக்கார்டு, கத்திரிக்காய் ரெக்கார்டு போடா. எல்லா மாநிலங்களும் என்னென்ன மாநிலங்களை நாங்க லிஸ்ட் போட்டு தான். அவங்க சொன்ன கேள்வியில உங்களுக்கு விளங்குச்சா? உள்ள ஆளுநர் இப்படி சொல்றாரு, உங்க ஆட்சியில தவறுனால இது நடக்குதுன்னு. ஆளுநர் சொல்லலடா. ஆளுநர் ஒரு அரசு எழுதி கொடுத்தாரு, அவர் வாசிக்கிறாரு, எழுதி கொடுத்திருக்காங்க. எழுதி கொடுத்தீங்க போன முறையில நாங்க எழுதி கொடுத்ததா எங்க வாய்ச்சாரு அந்த அமைச்சர் ஆளுநர். அவர்தான் ஓடி போயிட்டாரு. அவர் ஓடல, விரட்டினீங்க. நீங்க நாங்க விரட்டல, அவர் தான் ஓடிட்டாரு. விரட்டல நாங்க எதுக்குடா மனிதனை நாங்க நீங்க மனுஷ மாதிரியே நடத்துனீங்க. நாங்க மனுஷ மாதிரி தான் நடத்தினோம். தேவையில்லாதுக்கெல்லாம் கொண்டு போய் அவரை போய் நோண்டுறது, அவர் என்ன சொல்றதா கேட்கறது கிடையாது. இப்படியே தான் 5 வருஷமா ஓட்டுனீங்க. சும்மா இருடா. அதனால மக்கள் என்ன மாதிரி இப்பயும் பிளான் போட்டானுக்கு தெரியுமா உனக்கு? மறுபடியும் அவரை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டுல வச்சு ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனப்படுத்தி இவனை ஆட்சி அமைக்க விடாம பண்ணணுங்கிற அந்த திட்டத்தை தெரிஞ்சதுனாலதான் நாங்க முந்திக்கிட்டு நாங்க ஆதரவு கொடுக்கறோம்னு எங்க துணை. பயம் வந்துருச்சு உங்களுக்கு? என்ன பயம்? ஏன்னா ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சுன்னா உங்களுடைய ஊழல் எல்லாம் வெளியே வந்து. எங்க ஊழல் எல்லாம் வெளியில வரலாம். அவன் இந்துத்துவாவை கொண்டு வந்துருவான், நேரடியா இந்துத்துவா. இதை சொல்லி நொட்டிட்டு அதுதான்டா. இப்ப 40 நாள்ல இவ்வளவு நடந்து தாவே காட்சின்னு சொல்றீங்கல்ல? நான் சொல்றது இல்ல, அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்களா இல்லையா? எல்லா பத்திரிகையிலயும் வந்திருக்கு, எல்லா செய்தி சேனல்லையும் சொல்றாங்கல்ல இத்தனை நடந்திருக்குன்னு. அப்புறம் என்ன? சரி, நல்லா கோவப்பட்டீங்கல்ல இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு. அப்படியே 5 வருஷத்துக்கு கோவப்படுங்க பார்ப்போம். இதே மாதிரி 40 நாள்ல நடந்தது கோவப்படுறீங்க, அந்த 5 வருஷம் நடந்தது கோவப்படுங்களேன். எங்க ஆட்சியில இப்ப இவங்க இதுல வந்து 4 ஆணவ கொலை நடந்துருச்சு. உங்க ஆட்சியில எது நடந்துச்சு? எங்க மொத்தமே 3 தான் நடந்தது 5 ஆண்டுக்கு. ஐயா, திருமாவளவர்கள் கதர்னாரியா? எங்க பார்த்தாலும் நடக்குது, எங்க பார்த்தாலும் நொட்டுச்சு. ஏண்டா திருநெல்வேலியில ஒண்ணு நடந்துச்சு. யாரு? அந்த திருநெல்வேலியில வந்து அந்த எஸ்ஐ, அதான் கவின்ற பையன், அத கவின்கிற பையன், அது ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில அது ஒரே ஜாதி தான், வெளியே தெரிஞ்சு ஆணவ கொலையே இல்ல. வெளியே தெரிஞ்சது கிருஷ்ணகிரியில் நடந்தது. அவனும் நாக்கேன் அவளும் நாக்கேன். மாமே மகதான் அவன். மாமே மகன் ஏழையா இருக்கான், அவனுக்கு பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்ப நாத்தாலும் பிளான் பண்றாங்க. அந்த பிள்ளை அது எப்படி? ஆணவ கொலைதாயா? வேற ஜாதியா இருந்தா பண ரீதியிலான கொலை. பண ரீதியான கொலை சொல்லு, அது ஆணவ கொலை இல்ல. அது ஒரு கொலை நடந்துச்சு. அடுத்து இன்னொரு ஊர்ல ஒண்ணு மொத்தம் வெளியே தெரிஞ்சது இவ்வளவு தெரியாது. எவ்வளவு தெரியாதது கடல் அளவு போடாடே. 75% கடலு, 25% தான் பூமி. அப்ப கடல் அளவு நடந்துச்சுன்னு அவன் சொன்னால எனக்கு என் புருஷனை காட்டும் எனக்கு விஜயத்தை பிடிக்கும். ஏன் இதே டாபிக் எடுத்து பேசுறீங்க? இதானே ஹைலைட் பண்ணி தானே உங்க மாதிரி ஆளுகளை எல்லாம் மயக்க ஓட்ட வாங்கிட்டான் பாயா. அதான் வேற பாயிண்ட் இருந்தா நீங்க பேச மாட்டீங்களா? என்னடா 2000 பொண்டாட்டி, என்ன 2000 பொண்டாட்டி, உங்களுக்கு கூட தான் குட்டீஸ் சுட்டீஸ், நண்பா நண்பீஸ், நண்பா நண்பீஸ், ஊபீஸ். ஊபிஸ்னா யாரு? அது எனக்கு என்ன தெரியும், சொல்ல தெரியும். வேற என்ன சொல்ல தெரியும் பாரு. நான் கேக்குறது சொல்லியே ஓட்ட வாங்கின ஒரு துரோகி. யாரு? பச்சை துரோகி. யாரு? 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 யாரு சொல்லுங்க. அட யார்? நீங்க தான சொன்னீங்க. ஆளுகின்ற அரசு.
பயமா இருக்கா? பயம் என்ன? பேர் அப்ப சொல்லுங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு முதலமைச்சரை நம்ம தெரியுது இல்ல, பேசக்கூடாதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எது சொல்றீங்க? அவ்வளோ பயம் நடந்தா தானே பயம். எனக்கு என்ன மஸ்து அப்ப சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பேருக்கு என்னத்துக்கு சொல்லணும்? அதான் ஆதவ அர்ஜுன் தானே. அதை வச்சு 5000 யூடியூப் சேனல் 50,000 யூடியூப் சேனல்கள் ஆரம்பிச்சு அவ்வளவு நம்பர்களை வச்சு. ஆமா, 5000 கணக்கு இது 50,000 5000 வாட்ஸ்அப்ல போட்டு. சரி, நீங்க 1000 கோடி செலவு பண்ணீங்களா இல்லையா? நாங்க 1000 கோடியா? ஆமா. சொச்சம் சொச்சம்னா நாங்க தான் 5000 போட்டு விட்டோமாடா. அது கிடையாதுயா, அது எங்களோட பணம். அது எங்களோட பணம். அது எங்களோட பணம். உங்களுடைய பணம் வந்துச்சு இல்ல? உனக்கு வந்துச்சா? இல்ல வரலையே, சில பேருக்கு வரலையே. உங்க அம்மாக்கு வரலையா? வரல. ஏன் வரல? ஏன்னா அவ திமுக இல்ல. 1000 ரூபாய் வாங்குதா உங்க அம்மா? வரல, வாங்கல. வாங்கலையா? அப்ப ஏன் நீங்க அலோ அட ஏமாத்துனீங்களே ஸ்டார்டிங்ல 27ல. சும்மா இருடா. அத வறுமை கோட்டுக்கு அம்மா மேல அப்ளை கீழ பண்ணலையா? பிரிச்சீங்கல்ல. இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையா இந்த பணம் எல்லாமே? சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது என்னடா அநியாயம்? உங்க ஆட்சியில பண்ண உங்க ஆட்சியில தான் நடக்குது இது. என்ன எங்க ஆட்சியில் நடக்குது? ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சி எல்லாரு பெண்களுக்கும் 1000 நீங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே அது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நீங்க. ஆமா, இப்ப எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையில்லை வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு. அதை ஏன் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லல? அதை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க அவங்க. போட்டாங்களா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? எல்லார் பெண்களுக்கும் எல்லா குடும்ப. ஆமா, இப்ப வந்து சொல்லிட்டீங்கல்ல. இந்த பாரு, இப்ப ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் ஃப்ராட் பண்ணிட்டீங்க. நாயே கொஞ்சம் பொய் சொல்லிட்டீங்க. சரிடா, பித்தலாட்டம் பண்ணிட்டீங்க. ஆமாடா. இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. கவர்னர் சட்டமன்றத்துல நேத்திக்கு வந்து தீர்மானங்கள் எழுதி கொடுத்த தீர்மானங்களை வாய்ச்சாரு. எழுதி கொடுத்தாதான் வாசிப்பாரு. சரி, எழுதி கொடுத்தா வாய்ச்சாரு. அவர் வாசிக்கும் போது இவங்க முக்கியமா நான் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் இலவச பஸ் சரி வழங்கப்படும் சொன்னாரு. சரி, 8 சிலிண்டர் வழங்கப்படும். 6 சிலிண்டர். ஏன் 8ல நிக்கிறீங்க? அது 8 கணக்கு பண்ணி பழகிட்டேன். அந்த 6 சிலிண்டரு பஸ்ஸு, அதுக்கப்புறம் தாய் மாமன் சீரு, அதுக்கப்புறம் அதுல பட்டு புடவை, சரி 1 பவுன். என்ன சொல்ல வரீங்க அதுக்கு? அப்புறம் குழந்தைக்கு ஒரு மோதிரம். சரி, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வரீங்க அதுக்கு? ஏன் இவர் கவர்னருடைய கவனிச்சீங்களா இல்லையா? கவர்னர் ஒழுங்கா கவனிச்சீங்களா இல்லையா? என்ன கவனிச்சனா இல்லையா? அதாவது தமிழ்நாட்டின் நிதி நிலைமை இன்னைக்கு ரொம்ப சீர்கட்ட நிலைமையில இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட நாங்க சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் விடமாட்டோம், கண்டிப்பாக நிறைவேற்றோம்னு அதுல மென்ஷன் பண்ணி இருந்துச்சு. பாத்தீங்களா? பாக்கலையா? அது நிறைவேற்றோம்னா எப்ப? ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா. சார் நீங்களா பேசுறது? அப்புறம் நாங்க 2.5 வருஷம் கழிச்சு நீங்க தான் பண்ணிட்டோங்க தானே. நீங்க பண்ணீங்க 2.5 வருஷம் கழிச்சு பண்ணீங்க. இங்க ஒரு மாசம் ஆயிருக்கு. இருடா, நாங்க நாங்க பண்ணணுங்கிறதுனால எங்களுக்கு வாக்களிக்கல, எங்களை தோக்கடிச்சிட்டு இல்ல. இப்ப இத சொல்லித்தானே நாங்க ஆட்சிக்கு வந்த மறு நிமிடமே நாங்க கொடுப்போம்னு சொன்னாங்க. 2500 ரூபாய் போடுவேன்னு இல்ல. இப்ப ஆட்சி 2 மாசம் நீ என்ன வந்திருக்கு? 1000 ரூபாய் தானே வந்திருக்கு. எங்க 2500 ரூபாய் போட்டாச்சு? 2500 ரூபாய் போடல. என்ன போட்டாச்சு? எல்லாரும் 2500 போயிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்கு? எல்லா அக்கவுண்ட்லயும் எப்ப போட்டாங்க? அதே மாதிரி நான் உங்கள்ட்ட கேட்டல போன ஆட்சியில கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, அதெல்லாம் பண்ணியாச்சு சொன்னீங்களா இல்லையா? பண்ணல. யார் சொன்னா பண்ணலன்னு? இப்ப நான் 2500 போட்டாச்சு. 2500 போட்டாச்சியா? அடே ஐயா, அப்ப நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். நீங்க சொல்றது ஒரு நியாயம். நீங்க பாரு, நாங்க தவறு செஞ்சோன்னு தான் எங்களுக்கு ஒத்துக்கிறீங்கல, ஆட்சி ஒத்துக்கிறீங்கல. நீங்க ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறீங்க போடா. அப்புறம் என்ன ஆப்ஷன் சொல்லுங்க? தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எப்படியோ எங்களுக்கு வாக்களிக்கல. என்ன பதில் பேச மாட்டீங்க? ஆமாப்பா, தப்பு பண்ணீங்க. அப்ப தப்பு பண்ணல. நாங்க ஊழலாவது கத்திரிக்காயாவது நாங்க மொத்தமா 5000 போட்ட மாட்டோம். அறிவு கட்ட ஜென்மம். உங்க அப்பா அங்க போய் பலாமரத்துல பலாப்பழத்தை புடுங்கி சந்தையில கொண்டு வித்து அதுல இருந்து வரிய கட்டி, அதான் அதுல இருந்து வரி கட்டி பலாக்காசெல்லாம் இப்படி பலாப்பழமா போயிருக்கு. ஜிஎஸ்டியை கட்டி அந்த ஜிஎஸ்டில இருந்து இப்படி போடா. அந்த ஜிஎஸ்டில கூட தமிழ்நாட்டுக்கு வர்றது 29% தான். பரவாயில்ல, பலாப்பழத்துல ஆரம்பிச்சு ஜிஎஸ்டி வரைக்கும் போறீங்களே. 29 பைசா, புரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல கிடையாது. மோடி உங்களுக்கு அடுத்து நமக்கு இருக்க ஒரே என்னடா சுத்தி அடிக்கிறாங்கன்னா டக்குனு மோடிட்ட போயிடுறது. 55 56 இன்ச்சு மார்பகம் கொண்டவர்னு போயிடுறது நேரம். அங்கே நான் சொல்லலப்பா, 29 பைசா தானப்பா கொடுக்குறாங்க. அது எப்படிங்க சார்? விஜய் அரசு 29 பைசா சார் செலவு பண்ணீங்களா? கணக்கு கொடுத்தீங்களா? ஆமா, கணக்கு கொடுத்தீங்களா இல்லையா? கணக்கு கொடுக்காம எப்படிடா முடியும்? அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திரும்ப கேக்குறாங்க, எங்க செலவு பண்ணீங்களே கணக்கை காட்டுங்கன்னு. காட்டவே இல்லை. அப்புறம் எப்படி காசு தருவாங்க? இப்ப விஜய் அவர்கள் கேட்ட தரணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப எங்க எல்லார் மேலயும் 1 லட்சம் கடன் இருக்கு ஐயா, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கேட்டுட்டாங்க பாருங்க. இங்க எல்லார் மேலயும் 1 லட்சம் கடன் இருக்கு. ஏன் 1 லட்சம் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? 10 லட்சம் கடன் இருக்கு, அது கண்ணுக்கு தெரியலையா? மொத்தமா
அது மொத்தமா எது மொத்தமா 10 லட்சம் கோடி நீங்க மொத்தமா முன்னாடி இருந்த ஆட்சி வந்து லூசு நாயே, ஒன்றிய அரசு 242 கோடி வச்சிருக்கு. அது 10 லட்சம் உனக்கு. உங்க ஆட்சியில தான் டபுள் மடங்கா இருக்கு கடன். நாங்க பாரு எங்க ஆட்சி மோடி சொல்லிட்டாரியா, அது மோடி சொல்லிட்டாரு, அது பிரச்சனை இல்ல, நாங்க கட்டிக்கிறோம். நாங்க கட்டிக்கிறோம். எங்க ஆட்சியில இல்லையே, நாங்க அடுத்த ஆட்சி வரும். எப்ப இது என்ன கதையா இருக்கு? என்ன ஒரு நம்பிக்கை, இது என்ன கதையா இருக்கு? நாங்க கட்டிக்கிறோம்டா, நீ ஒண்ணு கட்ட வேணாம்டா. நீ இல்ல கட்டிட்ட ஏற்கனவே. வரி ஏத்துறீங்களே, வரியை ஏத்துறோம். அதுலதான் வாங்கிருக்கீங்களே என்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய். அப்ப மோடி வரி ஏத்தாம அவர் அப்பா வீட்டு காசை கொண்டு வந்து கொடுக்குறாரு, இல்ல அவர் ஆத்தா வீட்டு காசு கொடுக்குறாரா? இல்ல அவர் ரொம்ப நல்லா அப்பலாம் பண்ண மாட்டாரு. அப்புறம் ஆத்தாலும் இல்ல, அப்பனும் இல்ல, பொண்டாட்டியும் இல்ல, அப்புறம் அவர் எங்க இருந்து கொண்டு நாட்டுக்காக உழைக்கிறாரு. அவரு அப்புறம் நாட்டுக்காக உழைக்கிறவர் எதுக்குடா 185 கோடி லட்சம் கோடி கடன் வாங்கினாரு? நாட்டு வளர்ச்சிக்காக. நாட்டு அப்ப நாங்க என்ன நாட்டு வளர்ச்சி வாங்கினோம்? என்ன பண்ணீங்க வளர்ச்சியில? வளர்ச்சியில என்ன பண்ணுமா? மெட்ரோ ட்ரெயின். மெட்ரோ யார் கொடுத்தது? மத்திய அரசு கொடுக்குது. வேற மத்திய அரசு பங்கீடு தான்டா. சரி, அது வந்து வெறும் 32 பைசா. நாங்க வரி பணம் கட்டறமா இல்லையா? ஏய் லூசு, வரி காசு எங்க போகுது? வரி காசு போகுது. வரி காசு என்ன? ஏண்டா வரி காசு தான் எனக்கு 29 பைசா தானடா தரணும். 1 ரூபாய் ஏன் வரி காசு? ஸ்டேட் வரி காசு. ஸ்டேட்டுக்கானது எஸ்ஜிஎஸ்டி. அதெல்லாம் சேர்த்து தான் அதுல வருது. எதுல? ஜிஎஸ்டில. ஐயா கூறுகட்டத்தனா பேசக்கூடாது. எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட்டோடது, நம்மளோடது. அது என்ன இருக்கு? நான் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரத நான் கேட்கல. நம்ம ஸ்டேட்டோட வரி பணம் எங்க? இங்க என்ன சேல்ஸ் டாக்ஸ் இங்க என்ன இருக்குது? அத எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அதுல சேர்த்துட்டாங்கடா. கூறுகட்ட எதுலயா சேர்த்தாங்க? அதெல்லாம் ஜிஎஸ்டில சேர்த்தாங்க. என்ன அடி போங்க, சும்மா பொய்யா பேசுறீங்க. எஸ்சி இப்ப வந்து எஸ்டி எதுல இருக்கு? என்ன சாதி? சாதி இல்ல, அதான் அந்த எஸ்சி எஸ்டிங்கற சொல்றீங்க. ஆமா, எஸ்ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அதுல இருந்து எவ்வளவு வருது? கம்மி தான். அது பூராமே இது. அதாவது இப்போ நம்ம தோசை சாப்பிடுற நல்ல பெரிய ஹோட்டல்ல அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் போடும்போது 7 ரூபாய் போடுறோம்னா 14 ரூபா வருது. 7 ரூபா நமக்கு, 7 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருது. அந்த 7 ரூபா எங்க? எந்த 7 ரூபா? அந்த வாழைப்பழ கதையா இருக்குது. 7 ரூபா பிரியுது இல்ல ஜிஎஸ்டி. ஸ்டேட்டுக்கு ஒண்ணு, சென்ட்ரலுக்கு ஒண்ணா? சென்ட்ரலுக்கு 7 ரூபா போயிருது. ஆமாடா, 7 ரூபா தானே நமக்கு நிக்குது. அந்த 7 ரூபாய் நாங்க என்ன பண்றது? ஏண்டா வரக்கூடிய வருமானத்துல 48% சம்பளமா போகுதாடா. அரசு அதிகாரிகளுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் 48% போயிடுது. மீதம் இருக்க 52% வச்சு இங்க ரோடு போடுறது, வீடு கட்டுறது, ஏழை எளிய மக்கள். இதையே காலம் முழுக்க சொன்னீங்கன்னா நாங்க என்னதான் பண்றது? உண்மை தானடா சொல்றேன். என்ன உண்மை பேசுனீங்க? இதுல நாளைக்கு ஜோசப் விஜய் வந்திருக்காருல, அவர் என்ன சொல்லுவாங்க? அந்த கதைக்கே வரல. அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் பேசுங்க. எனக்கு இங்க பாரு, ஆட்சியில சட்ட ஒழுங்கு நல்லா இருந்துச்சா? இங்க பாரு, நான் சட்ட ஒழுங்கு அருமையா இருந்தது. எங்க ஆட்சியில இருந்த சட்ட ஒழுங்கு உலக நாடே பாராட்டுச்சு. உலக நாடுகளே பாராட்டுச்சு. உலக நாடு சொல்லுங்க. எல்லா நாடும் தான். சிங்கப்பூர், மலேசியா, எல்லா நாடும் எங்களை. சிங்கப்பூர்ல யாரு சொன்னா? எல்லாம் சொன்னாங்க. மக்கள் உங்களை கொண்டாடணும். ஏன் கொண்டாடல? நீங்க இவ்வளவு நல்லது பண்ணிருக்கீன்னு சொல்றீங்களா, அப்புறம் ஏன் மக்கள் உங்களை கொண்டாடல? மக்கள் வந்து எப்பயுமே ஒரு பழமொழி, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரோட்ல போவாங்க. சொல்றதை கேளு, வீங்க அத. இருமா, பொண்டாட்டி அழகான பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணும் அந்த பையனும் 2 பேரும் ரோட்ல போவாங்க. அங்கனக்குள்ள இன்னொரு பொண்ணு வந்துச்சுன்னு சொன்னா அதை அப்படி பார்த்துக்கிட்டே போவான். புரியுதா? பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சிருப்பான். அடுத்த பொண்டாட்டியோ அல்லது அடுத்த பொண்ணோ போனா அதைத்தான் அப்படி உத்து பார்த்துக்கிட்டே போவான். இது தெலுங்குக்காரங்களா? தெலுங்குக்காரங்களா? தெலுங்குக்காரன் இல்ல, எல்லாரும் தான். இது நேச்சர் ஆஃப் மேன். அது மாதிரி ஜோசப் விஜய் இருக்காருல்ல, இப்ப ஜோசப் விஜயும் அவரு பனையூர்ல இருந்து லட்சமா சம்பாரிச்சு வச்சிருக்காருல்ல, அதை எடுத்து வந்து எனக்கு புரியலையே. அவர் இருங்க, ரோட்ல போறவன் பொண்டாட்டியை விட்டு இன்னொருத்த பாப்பாங்கிறீங்க. ஜோசப் விஜய் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. எனக்கு புரியலையே. புரியாது. ஏன் புரியல? புரியாது. ஏன்னா நீங்க சொல்ல வந்தது வேற, இப்ப நீங்க மாத்திட்டீங்க. ஆமா, அதனால அந்த பணத்தை எடுத்து அவர் உங்களுக்கு எல்லாம் மாசம் அவரே கொடுக்கணும். ஐயா, அவரே கொடுக்கணும். தாய் மாமன் சீர், அவர் தானே தாய் மாமே. அவர் எல்லாத்துக்கும் உனக்கும் தாய் மாமன் கிடையாது செய்வாருமா. நல்லா இரு, உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நகை கொடுப்பாரு, உன் பிள்ளைக்கு ஒரு மோதிரம், பத்திரமாச்சு திமுக பறிச்சுட்டு போயிருவாங்க. நல்ல விலை உயர்ந்த பட்டு புடவை கொடுப்பாரு. எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு வரும். அத்துட்டு போயிருவீங்க வந்து. மானங்கட்ட பையில அத்துட்டு போற இவர் மான உள்ளவங்களா? அப்ப சொல்றேன்னா மானம் கட்ட. நாங்க எதுக்கிட்ட அத்துக்கிட்டு போறோம்? திமுகனால அதானே அத்துக்கிட்டு போடுறது. சங்கிலி பருப்பு தாலி அறுப்பு உங்கள்தான் சொன்னாரு. சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? நாங்க சொன்னாரு. நாங்க சொன்ன அது நடக்குது. சங்கிலி பருப்பு தாலி அறுப்புனாரு. இப்ப இங்க பாரு, இப்ப நிறைய நடக்குது. இப்ப
கிட்டத்தட்ட 200 பேர் அந்த தாவேக்கா கட்சிக்காரனே ஒரு கான்ஸ்டபிள் அடிச்சு விட்டாங்க. ஐயா அவன் தாவேக்கா அனுதாபி. சரி ஏதோ ஒண்ணும். எப்படி நீங்க தாவேக்கா அனுதாபின்னு வேண்டாம். அவன் தாவேக்கால வந்து அந்த வட்ட செயலாளர் அப்படி சொல்லுங்க. டிவிகேல அவன் வந்து வட்ட செயலாளர். புரிஞ்சுக்கோ, வட்ட செயலாளர் வண்டு முருகன். புரியுதா? அந்த வண்டு முருகன் வந்து 2 வயசு தாவேக்காலையாச்சும் வட்ட செயலாளர். உங்களதுல உங்களுக்கு மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஆமா. யாரு? சுப்பிரமணியன். நான் சொல்லல, நீ சொல்ல பேர்ல சொல்றீங்க. இந்தடா எங்களுக்கு பாரு, மடியில் கனமில்லை, வழியில பயம் இல்ல. யார் வழியில? எந்த வழியிலயும் எங்களுக்கு பயம் இல்ல. அப்படியா? அப்புறம் டெல்லிக்கு ஓடுனீங்க? டெல்லிக்கு என்ன மஸ்துக்கு போறோம் நாங்க? எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கேட்க போயிருப்போம். அது எப்படி தனி ரூம்ல கேட்டோன்னு எந்த நாய் சொல்லுச்சு? மீடியாக்கள். அப்புறம் பிரதமரை பார்க்கணும்னா தனி ரூம்ல பார்க்காம மேடையில உட்காந்துருக்கா போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் நியூஸ் வந்துருச்சு. என்ன வந்துச்சு? மோடியோட பார்த்து பேசும்போது போட்டோ எல்லாம் வந்துச்சு. நீங்க பேசின போட்டோ வரலையே. இல்ல அப்ப அவரை பார்க்கலன்னு அர்த்தம். இல்லையே, பார்த்துருக்கீங்க. பார்த்தா அவங்க அது யாரு போட்டோ கொடுக்கணும்? நீங்க தான் கொடுக்கணும். ஒரு போட்டோகிராஃபர் கூட்டு போய்கிற கூட. அப்படி இல்லப்பா. நம்ம போனது வந்து அரசு வேலையா போயிருந்தா போட்டோ எடுத்திருப்போம். நம்ம போனது பர்சனல் வேலையால பையனை காப்பாத்தன. லூஸ்தனமா பேசக்கூடாது. யாருன்னா பிரதமர் அலுவலகத்துல போட்டோகிராஃபர் இருப்பான். இப்ப சிஎம் அலுவலகத்துக்கு போனாலும் போட்டோகிராஃபர் இருப்பான். அவங்க அரசு போட்டோகிராஃபர் தான் போட்டோ எடுப்பான். அதை அவங்கள்ட்ட எங்களுக்கு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்க. சட்ட ஒழுங்கு இருங்க. சட்ட ஒழுங்கு போல நடக்குது இல்ல. இதுக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணமா இல்ல நீங்களும் காரணமா? ஓப்பனா பேசுவோம். இல்ல, இது வந்து மக்கள் தான் காரணம். அது வந்து விஜய் வந்து அதை பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்தாருல, அது என்ன பொய்யா சொன்னாரு? அதாவது திமுக ஆட்சியில வந்து நீங்க பொய்யா சொல்லலையா? கெட்டு போச்சு, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை அப்படின்னாரு. இப்ப 3 வயசு பொண்ணை வந்து கற்பழிச்சு முள்ளு புதர்ல தூக்கி போட்டது யார் ஆட்சியில? 7 வயசு பிள்ளை நடந்துருக்குல்ல. எங்க ஆட்சியில எங்க நடந்துச்சு சொல்லு. எங்கேயாவது 3 வயசு கற்பழி பண்ண? போன் எடுங்க, இந்த அப்ப சொல்றேன். 85 வயசு கிளவிய கற்பழி பண்ணிருக்கா. 85 வயசு 4 நாளைக்கு முன்னாடி 85 வயசு கிளவிய கதை பண்ணிருக்காங்க. யாரு? திமுகலா? சரு பிஞ்சு போயிரும். நான் உண்மையதான் சொல்றேன். என்ன உண்மை? 75 மூதாட்டியே உங்க ஆட்சி காலத்துல இல்ல டிவி கேக்காரன் தான் பண்ணிருக்கான். புரிஞ்சுக்கோ. அது எப்படி இத சொல்ல மட்டும் டிவி கேக்காரன் அப்படி வருது. ஹெட்லைன்ல போடுறாங்க. நான் சொன்னா ஸ்க்ரோல் போடுறான். இல்ல, உங்க மேல குற்றச்சாட்டு நாங்க வச்சா நாங்களா லூசா? உங்க தப்பு நாங்க வந்து சுட்டி காட்டுறோம். இதுல வர நீ லூஸ் இல்லைன்னு வர நிரூபிக்க பாக்குறியா? நீ 100க்கு 100 லூஸ் ஆக்குனது யார்? எங்களை லூஸ் ஆக்குனது யார்? நாங்க தான். ஒத்துக்கிட்டாரு. மக்களை மக்களுக்கு இணையாக மாத்தினது யாரு? நீங்க தான். நாங்க தான். அதனாலதான் இப்ப விஜய் வந்து நம்பி ஓட்ட போட்டுட்டீங்க. நம்பி ஓட்ட போட்ட உடனே அவர் நல்லா ஒரு வச்சு செஞ்சுட்டாரு. என்ன பண்ணாரு? என்ன பண்ணுனாரா? ஏண்டா பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி என்ன பட்ஜெட்? இருடா, நாங்க பட்ஜெட் பிப்ரவரி மாசம் போட்டோமே, அதுல சொல்லிட்டீங்க எவ்வளவு கடன் இருக்குன்னு. அப்பமே இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தூங்கிட்டாரு. அப்புறம் என்ன மஸ்துக்கு நீ ஆட்சிக்கு வந்தா? மக்கள் போட்டாங்க, வந்துட்டாரு. லூசு போல வந்து 717 மதுக்கடைகளை மூடி இருக்காரு. நடவடிக்கை எடுத்துட்டு தானே வராரு. 740 மதுக்கடையை மூடி இருக்காருல்ல, நல்லதுதானம்மா, அதை வரவேற்கிறேன்டா. நீங்க ஏன் உங்க ஆட்சியில எதுவுமே பண்ணல? மூடலன்னு யார் சொன்னா? நாங்க 500 கடையை மூடணும். 500 இல்லையா? 800 இல்ல 500. ஐயா 817 நம்ம மூடினீங்க. உண்மைதான் சொல்றேன். 817 நம்பர் கடையை மூடணுமா? நான் உண்மையா சொன்னா நீங்க என்னத்த சொல்ற மூணுங்கயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க விட்ட அறிக்கை 500 கடை தான் திறந்தோம். நாங்க விட்ட அறிக்கையில எல்லாத்தையும் விட்டாச்சு. நாங்க திறந்தாச்சு, மூடியாச்சு. சரி, இப்ப வந்து மதுக்கடையில எந்த அரசு வந்தாலும் இனி தமிழ்நாட்டுல மூட இயலாது. நான் இப்ப சேலஞ்சு பண்ணி சொல்றேன். மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்களிடம் நான் நேரடியாக ஒரு சேலஞ்சை வைக்கிறேன். இந்த மதுக்கடைகளை அரசுடைமை ஆக்கப்பட்டதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. கஞ்சாவை பிடிக்கிறதுக்கு மாவட்டந்தோறும் அமைப்பு உண்டு பண்ணுறீங்க. அதே மாதிரி அரசாங்கம் விற்கக்கூடிய இந்த மதுவை முதல்ல கேன்சல் பண்ணுங்க. மொத்த கடை அதையே நான் பண்ண சொன்னது உங்கள் ஆட்சியில் நீங்கள் பண்ணலை. நாங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் பண்ண முடியாது தான், தோற்று போயிட்டோம். அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணுங்க. நீங்கள் தான் போதையை வந்து ஒழிக்கணும்னு சொன்னீங்கல்ல. போதைன்னா கஞ்சா மட்டும் போதை இல்லை, எல்லாமே போதை தான். இல்ல போதையை கொஞ்சம் குறைச்சுக்குவோம், லைட் ஆல்கஹால் கண்டென்ட். அந்த வேலையே இருக்கக்கூடாது. மொத்தத்துக்கு நீ நம்மளுக்கு கை நடுக்கமாய் போயிருமே.
அது நீ அவன வாரி சேர்த்து குடிச்சிட்டாங்க. அது எதுக்கு நீ கவலைப்படுற? மொத்த மதுக்கடை அதாவது மொத்தம் மூடிடணும். நம்ம குடிமக்கள் மது பிரியர்கள் எல்லாம் போயிட்டு என்ன தியாசம் குடிச்சா ஆகணும். நீங்க அரசியல் பண்ணணும். எப்படி உங்க ஐடியா தெரியாத நீங்க மட்டும் வந்து மது எங்க பார்த்தாலும் மது 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 மதுன்னு எங்களை போட்டு பேனு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ஆரம்பிங்களா? மதுனா யாரு? அதான் மதுமிதா. எந்த மதுமிதா? அது ஒரு நடிகை. பாத்தீங்களா எங்க போது பாத்தீங்களா? எங்க போகுது கண்டிட்டு வாங்க. ஏன்னா மதுமிதா அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மதுவை ஒழிக்கணும்னு அவர் சொல்றாரு, போதையை ஒழிக்கணுங்கிறார். நானும் அதுக்கு முன்மொழிகிறேன். தயவு செய்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா மதுக்கடையிலையும் மூடிடுங்க. மதுக்கடையை மூடுங்க. கஞ்சா பிடிங்க, மெத்த பிடிங்க, மாத்திரையை பிடிங்க, சாக்லேட்டை பிடிங்க, எல்லா போதை வஸ்துக்களையும் நீங்க ஒழிச்சிருங்க. நான் 1000 தொட்டிக்கும் உங்களுக்கே வாக்களிக்கிறேன். கவலையா? ஆமா, இதெல்லாம் ஒழிச்சாச்சுன்னா நான் அவருக்கு தான் வாக்களிப்பேன். இதை ஒழிச்சிட்டாலே பாப்போம். அடுத்து சரியா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு வந்த திட்டங்களை தாவேக அரசு வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதா ஓட்டிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா அது எந்த அரசு வந்து போனாலும் அப்படித்தாம்மா. இப்ப 5 வருஷத்துல சாதிக்காதது சும்மா நொஞ்சு நொஞ்சுன்னு 2500 ரூபாய் தருவேன்னாரு. அவருக்கு வந்து நிதி நிலைமை சரியில்லைங்கிறாரு. இதை வந்து நிதி நிலைமை சரியில்லைன்னு நாங்கள் பிப்ரவரி மாதம் கொடுத்த பட்ஜெட்லேயே சொல்லியிருக்கோம்ல. அப்பவுமே நிதி நிலை இல்லைன்னு தான் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னோம்ல. அப்புறம் அதை மீறி தானே நீ அதுக்கப்புறம் மார்ச் மாதம் தானே நீ ப்ராமிஸ் பண்ணுற, நான் வந்து 2500 ரூபா கொடுக்குறேன், தாய் மாமன் சீரு கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எப்போ கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். ஆட்சிக்கு வந்த உடனே செய்வேன்னாரா? ஆட்சிக்கு வந்த உடனே பண்றதுக்கு நீங்க வலிச்சு நக்கிட்டு போனோம், வலிச்சு வச்சுட்டு போனோம். 10 லட்சம் இங்க பாரு. இருங்க ஆவேகா மீது விமர்சனம் வைக்கலாம், நானும் வைக்க ரெடியா இருக்கேன். நான் கேட்கறது வந்து 1 மாசம் ஆகும் போதே நீங்க இப்படி போட்டு இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி ஆட்சி? அது புதுசா வந்த ஒரு ஆளு. கொஞ்சமாச்சு லாஜிக்கோட பேசுறீங்க. நீங்க வந்து 2.5 வருஷம் எடுத்துங்க. நான் சொல்லலடா. நீங்க வந்து ஆட்சி பொறுப்பு ஏத்த அடுத்த நிமிஷத்துல இருந்து அடுத்த நிமிஷம் நீங்க அடுத்த நிமிஷத்துல 1000 ரூபாய் போட முடியுங்க பெண்களுக்கு. நான் சொல்லல. அவர் சொன்னாரா? அவர் சொன்னாரு. இது சொல்லல. நான் எடுத்துக்காட்டேன். அடுத்த நிமிஷம்ன்ற வார்த்தை சொல்லல. அடுத்த நிமிஷம் ஆட்சிக்கு வந்த உடனே. உடனேனா என்ன அர்த்தம்? ஒரு நாள் உடனே தான், ஒரு மாசம் உடனே தான், ஒரு வருஷம் உடனே தான். ஆமா, எனக்கு என்னது இது? உங்களுக்கு வந்தா மட்டும் நீங்க 2.5 வருஷம் எடுத்துக்குவீங்க 1000 ரூபாய் போடுறதுக்கு. நான் இந்த இலவசங்களை கொடுக்கறதே தவறுங்கிறேன். நானு எல்லாம் இதை பறக்க விட்டு இருந்துட்டு இதை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஏற்றி விட்டுறீங்க ரேட்டை ஃபுல்லா. அந்த 1000 ரூபாய்க்கு 1200 ரூபாய். உண்மையிலேயே நல்லது ஒரு அரசா இருந்திருந்தா இந்த தீர்மானங்களை எல்லாம் அவரு கொடுக்குறேன்னு சொன்ன இலவசங்களை இப்ப கவர்னருடைய உரையில சேர்த்திருக்கணும். கவர்னர் உரையில சேர்த்திருந்தால்தான் அது கொடுக்கப்படும். கவர்னர் உரையில சேர்க்கலைன்னா கண்டிப்பா எப்படி ஒரு திட்டத்தையும் சொல்லணுமா? வராது ஐயா. ஒரு திட்டத்தையும் சொல்லணுமா? ஆமா, அவர் மொத்தமா சொல்லிட்டாரு. கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிதி இல்ல என்றனாலும் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு. நிதி எப்ப வரும்? வரும்போது வரும். சும்மா நீங்க தான் ஒரு காசுமே வச்சிட்டு போலையே. எல்லாமே நாங்க ஒண்ணும் புடுங்கிட்டு போல. டெய்லி கஜானால அங்க 2 கோடி ரூபாய் போய் விழுந்துகிட்டே தான் இருக்கும். சும்மா போகல. டெய்லி 2 கோடி தான் விழுதா? 20 கோடிடா. 20 கோடி தான் விழுதா? ஆமா, அவ்வளவுதானா? ஒரு நாளைக்கு 20 கோடி. என்ன 8 கோடி பேர் இருக்கிறோம். நம்ம எப்படி ஒரு 5 கோடி பேர் செலவு பண்ற ஒரு நாளைக்கு? குறைஞ்சது 10 ரூபா செலவு பண்ணாலும் 40 கோடி ஆகுது. 20 கோடி தான் போகும். என்னையா சொல்றீங்க? ஆமாடா. அப்ப விஜய் சொன்னது கரெக்ட். வேற ஏதோ ரூட்ல உங்க பக்கம் போயிட்டு இருந்திருக்கோம். ஆமா, இவ்வளவு நாள் போயிருக்கு. இந்த மதுக்கடையில மதுக்கடையில அதெல்லாம் எவ்வளவு டைனமிக்கா போய் பேசுறாங்க. பூரா பொய்யுண்டா. பூரா பொய். மதுக்கடையில அப்படி இப்படி போச்சு. அன்னைக்கு 10 ரூபா வாங்குச்சு, இன்னைக்கு 10 ரூபா வாங்குறான். 20 ரூபாய்க்கு சிலிப்பு ஒட்டி 20 ரூபா வாங்குறான். அது கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டுக்கு இங்க வாங்குறது கவர்மெண்ட்டுக்கு போகுது. அன்னைக்கு வாங்குனது கரூர். இன்னைக்கு வாங்குனது கவர்மெண்ட்டுக்கு போகுது. எவன்டா சொன்னா கவர்மெண்ட்டுக்கு போகுது? கவர்மெண்ட் தான் சொல்லுது. ஃப்ராடு. ஏன் அது கவர்மெண்டா? கவர்மெண்ட் தான் ஃப்ராடு. சொல்றது யாரு ஆட்சி பண்றாங்களோ அவங்க தான் ஃப்ராடு. 10 ரூபா வாங்குறது அவன் யாருக்கு சொந்தம்? ஏன்டா அவன் அசோசியேஷன் தலைவர் பேசினான்னு சொல்லி அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்கடா. தெரியுமாடா உனக்கு? ஏன் பண்ணாங்க? அவன் வெளியில வந்து பேட்டி கொடுத்தானா? நீங்க இந்த மாதிரி உங்க ஆட்சியில பண்ணீங்களா? பண்ணலையா? நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். எது? அத நீங்க டைரக்டா நீங்க வாங்கிடுவீங்க. நீங்க வாங்கி சொன்னதுக்கு உண்மையை சொன்னான். 10 ரூபாங்கிறது அவங்க வாங்குறது வழக்கம் தான். அது அவங்களுக்கு தான். யாரு அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு தான். ஏமா வெறும் 11,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏமா வேலை பார்ப்பான்? வெறும் 11,000 ரூபாய் சம்பளம். எந்த மதுக்கடைக்குடாக உங்க வீடு இருந்தால் மதுக்கடைக்கு நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டா.
அது இவங்க பிடபிள்யூடி தான் அது முதல்ல மதுக்கடையே வைக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், மதுக்கடையே வேண்டாங்கிறாங்க. மதுக்கடையை நீங்க வந்து ரொம்ப ஆனஸ்டி, நாங்க மக்களை மதிக்கிறோம், தாய்மார்களை மதிக்கிறோம்னு சொல்ற ஒரு அரசு தயவு செய்து மொத்தத்துல ஒழிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துவான். ஃபர்ஸ்ட் வந்து கோட்டரு, அடுத்து ஒரு இது போடுவான், கட்டிங் போடுவான், கட்டிங்ல இருந்து அப்புறம் டிராப் போடுவான், அப்புறம் பச்சை தண்ணி சிறப்பு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவான். ஓட கட்டிங் போட்டதுனாலே அப்புறம் குவார்டர் தேடும், ஆஃப் தேடும், ஃபுல் தேடிடும்டா. ஃபுல்லு போயிருமா? அப்புறம் என்ன குறையாதா? எப்படி குறையும்? கூடும். திமுக ஆட்சியில கூடும், இந்த ஆட்சியில குறைப்பான். எல்லாம் குறைக்காது. நீ எப்ப வந்து மூடணும், மூடுனா தான் சரியா வரும். நீங்க தான் பழக்கி வச்சிட்டீங்களே இந்த அளவுக்கு. பண்ணணும் என்னத்த